Hello all, welcome to the course Energy Engineering. Today's topic is Geothermal Power Plant. பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை எப்படி நம்ம அந்த எனர்ஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜியோதெர்மல் பவர் பிளான்ட்டில் ஜியோ அப்படின்னா எர்த், தேர்ம் அப்படின்னா ஹீட். பூமியில் இருக்கக்கூடிய ஹீட்டை we are going to utilize for producing energy. Either it can be heat energy or else it can be electricity. ஸோ இது வந்து ஒரு ரெனியூவபிள் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து எந்த ஒரு ஃபாசில் ஃபியூல்ஸும் யூஸ் பண்ணல. பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஹீட்டை அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாட்டரை யூஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து அகைன் இட் வில் பி ரீஃபில்டு பை ரெயின்ஃபால். ஸோ அதனால் இதில் நம்ம எந்த ஒரு டேமேஜோ இல்லை எந்த ஒரு எக்ஸஸ் வேஸ்ட்டோ நம்ம வந்து பூமியில் கொடுக்க போகிறது இல்லை. எனர்ஜி இன்சைட் எர்த். எர்த்தில் என்ன இருக்கும் அப்படின்னா இதுதான் இந்த லேயர்ஸ்லாம் இருக்கும். மேலே வந்து க்ரஸ்ட் இருக்குது, அப்புறம் மேண்டல் இருக்குது, அப்புறம் அவுட்டர் கோர் இருக்குது, அப்புறம் அயன் கோர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த லேயர்ஸ் தான் வந்து பூமியில் இருக்குது. நம்ம ட்ரில் பண்ணோம் அப்படின்னா பூமியில் ஒரு ஓட்டை போட்டோம் அப்படின்னா லேண்ட் சர்ஃபேஸில் ஓட்டை போட இது வந்து நம்ம உள்ள வரைக்கும் நம்ம ரீச் ஆகலாம். ஜியோதெர்மல் எனர்ஜி இஸ் ஜென்ரேட்டட் இன் த எர்த்ஸ் கோர் அபவுட் 4000 miles பிலோ த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்லேருந்து 4000 miles கீழே நமக்கு வந்து தெர்மல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அது எப்படி கீழே எப்படி அவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும்னா நம்ம ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் இல்லை அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அது டீகே ஆகும்போது அதுலேருந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஹீட்டு தான் மேலே வரைக்கும் நமக்கு வருது. ஸோ இந்த ஹீட்டை வந்து we can use for producing energy. The core itself has two layers. ஃபஸ்ட்டு வந்து சாலிட் அயன் கோர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அவுட்டர் கோர்ன்னு இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே வந்து மேண்டில் இருக்குது, அந்த கோருக்கு மேலே மேண்டில் இருக்குது. இந்த மேண்டில் மட்டுமே வந்து 1800 miles திக்னஸ் இருக்குமா. அண்ட் இந்த மேண்டில்ஸில் தான் வந்து மேக்மா அண்ட் ராக்ஸ் இது எல்லாமே இருக்குது. நம்ம போர் போடும்போது ராக் இதெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்குது. 1800 miles திக்னஸ். நீங்கள் அந்த ராக்கை வந்து ஓட்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 1800 miles வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் கீழே. அண்ட் த க்ரஸ்ட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். மேலே இருக்கிறது தான் க்ரஸ்ட்டு. அதோட திக்னஸ் வந்து ஓஷன் லேயராக இருந்துச்சு அப்படின்னா 3 to 5 miles திக்னஸ் இருக்கும். இதே நார்மல் காண்டினெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 35 miles திக்னஸ் இருக்கும். அண்ட் இந்த மேக்மாவில் தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த வல்கனோஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து இந்த மேக்மாவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த வல்கனோஸ்லேருந்து ஹீட் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்துட்டுருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஹவு த டெம்பரேச்சர் வில் பி. மேலே டாப் லேயர் இருக்குது, கீழே போக போக டெப்த் வந்து 2000 கிலோமீட்டர்ஸ் கீழே போகிறீங்க, 4000 போகலாம், 6000 போகலாம். அப்படி கிலோமீட்டர்ஸ் கீழே போக போக இந்த டெம்பரேச்சர் இஸ் அட் த ரேஞ்ச் ஆஃப் 4000 degrees Celsius, 6000 degrees Celsius இப்படி கீழே போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஃபார் அ ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங் வாட்டர் வந்து பாயில் ஆகிறதுக்கு 100 degrees Celsius இருந்தால் போதும். பட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 6000 degrees Celsius வரைக்கும் we have the temperature. வேர் இஸ் ஜியோதெர்மல் எனர்ஜி ஃபவுண்ட்? ஜியோதெர்மல் எனர்ஜி எல்லா இடத்துலையும் இருக்குமானா மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்காது. அது ரொம்ப இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் வந்து ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. இது வந்து பசிபிக் ஓஷன் பக்கத்தில் இந்த ரெட் கலர் டாட்ஸ் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் ரீஜனில் தான் வந்து வி ஹேவ் ரிங் ஆஃப் ஃபயர் வேர் வி கேன் எக்ஸ்பெக்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஜியோதெர்மல் எனர்ஜி. அண்ட் இது இட் வில் பி அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் வல்கனோஸாக இருக்கலாம், இல்லை ஹோல்ஸ், வல்கானிக் கேஸஸ் எல்லாம் வெளியில் வரக்கூடிய ஹோல்ஸ்லேருந்து நமக்கு வந்து வி கேன் எக்ஸ்ட்ராக்ட் ஹீட் எனர்ஜி. ஸோ இதோட டோட்டல் நேம் என்ன அப்படின்னா ரிங் ஆஃப் ஃபயர். யூசஸ் ஆஃப் ஜியோதெர்மல் எனர்ஜி. ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் யூஸ், செகண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், தேர்ட் வந்து ஜியோதெர்மல் ஹீட் பம்ப்ஸ். இந்த மாதிரி 3 யூசஸ்க்கு இருக்குது. டைரக்ட் யூஸ் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ஹாட் வாட்டரை டைரெக்டாக நம்ம வந்து ஏதோ ஒரு ஹீட்டிங் பர்பஸ்க்கோ இல்லை பாத்திங்க்கோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு the power plant requires water or steam at a very high temperature 300 to 700 degree Fahrenheit. நமக்கு ஒரு வேளை வாட்டரோ ஸ்டீமோ கிடச்சிச்சு அப்படின்னா that can be utilized for producing electricity. And geothermal power plants are generally built where geothermal reservoirs are located within a mile or 2 from the surface. சர்ஃபேஸ்லேருந்து 1 or 2 miles நம்ம வந்து ட்ரில் போட்டு ஒரு போர் போட்டு கீழே வரைக்கும் பைப்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜியோதெர்மல் ஹீட் பம்ப்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஸ்டேபிள் கிரவுண்ட் ஆர் வாட்டர் டெம்பரேச்சர் நியர் த எர்த் சர்ஃபேஸ். எர்த் சர்ஃபேஸ்லேயே சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா வாட்டர் வந்து ஹீட் ஆகும். அந்த வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணி வி கேன் ஆல்சோ யூஸ் ஃபார் ஹீட்டிங் பில்டிங்ஸை ஹீட் பண்ணுறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷனில் இதோட யூசஸ் இருக்குது. அண்ட் டைரக்ட் யூஸ், ஆஸ் ஐ மென்ஷன்ட், டைரக்ட் யூஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் ஆஸ் எனர்ஜி சோர்ஸ் ஹேஸ் பீன் ஹேப்பனிங் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். முன்னாடி இருந்தே நம்ம வந்து டைரக்ட் யூஸ்க்கு இந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு டிஸ்கவரி சேனல்லாம் வந்து பேர் கிரில்ஸ் வந்தார் அப்படின்னா அவர் சம்டைம்ஸ் ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்ட்ரீமில் ஹாட் வாட்டர் வந்துட்டுருக்கும், அதில் அவர் குளிச்சுட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஹாட் வாட்டர் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. செகண்ட், ஜியோதெர்மல் பவர் பிளான்ட்.
Geothermal power plant, as I mentioned, it requires 300 to 700 degrees of Fahrenheit. அவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா we can use geothermal power plants. And again இதில் வந்து wells வந்து it will be 1 to 2 miles deep. யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாம் நிறைய அமௌண்ட் ஆஃப் ஜியோதர்மல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தெர் ஆர் 3 பேசிக் டைப்ஸ் ஆஃப் ஜியோதர்மல் பவர் பிளான்ட். 3 டைப்ஸ் இருக்குது பவர் பிளான்ட்டில் ஜியோதர்மல்லையே. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ஸ்டீம் பவர் பிளான்ட், செகண்ட் வந்து ஃப்ளாஷ் ஸ்டீம் பவர் பிளான்ட்ஸ், மூணாவது பைனரி பவர் பிளான்ட்னு இருக்குது. இப்போ இதில் ட்ரை ஸ்டீம் பிளான்ட் அப்படின்னா பூமியிலேருந்து வரக்கூடிய ஸ்டீமை டைரெக்டாக யூஸ் பண்ணி அதை ஜென்ரேட்டருக்குள்ளே அனுப்பிடுவாங்க, டர்பைனுக்குள்ளே அனுப்பிடுவாங்க, டர்பைன்லேருந்து ஜென்ரேட்டர், இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிரும். ஸோ டைரெக்டாக ஸ்டீம் எடுத்து டர்பைனுக்கு போகுது, டர்பைனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். செகண்ட் கேஸ் வந்து ஃப்ளாஷ் ஸ்டீம் பிளான்ட்ஸ், அதாவது ஹை ப்ரெஷர் வாட்டர் வருது. இப்போ உங்கள் ஸ்டீமாக வராமல் ப்ரெஷரைஸ்டு வாட்டராக வருது அப்படின்னா அந்த ப்ரெஷரை நம்ம குறைக்கும் போது ஒரு கம்மியான ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்த வாட்டர் அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வாட்டர் வந்து அப்படியே ஸ்டீமாக கன்வெர்ட் ஆயிரும். அதே டெம்பரேச்சர்லேயே வந்து நமக்கு ஸ்டீமாக கன்வெர்ட் ஆயிரும் இஃப் யூ ரெடியூஸ் த ப்ரெஷர். ஸோ இந்த கான்செப்டில் ஃப்ளாஷ் ஸ்டீம் பிளான்ட்ஸ் ஒர்க் ஆகுது. ஹை ப்ரெஷர் வாட்டர் அவைலபிளாக இருக்கும்போது அந்த வாட்டரை ஸ்டீமாக மாற்றுறதுக்கு ஒரு லோ ப்ரெஷர் கண்டெய்னருக்குள்ளே அனுப்புவாங்க. ஸோ ஹை ப்ரெஷர் ஹாட் வாட்டர் இருக்குது, ஃபார் கன்வெர்ட்டிங் இட் இன்டு ஸ்டீம் இதை வந்து நம்ம வந்து ஒரு லோ ப்ரெஷர் கண்டெய்னருக்குள்ளே அனுப்புவோம். தேர்ட் கேஸ் வந்து பைனரி பவர் பிளான்ட். இங்கே வந்து ஹாட் வாட்டர் மட்டும் வருது அப்படின்னா அந்த ஹாட் வாட்டரை இன்னொரு லிக்விடை வேப்பராக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹாட் வாட்டர் இருக்குது, அந்த ஹாட் வாட்டர் வந்து ஸ்டீமாக மாற்ற முடியல, பட் அதே ஹாட் வாட்டரை we can use for converting some other liquid as vapor. அதோட லோவர் பாயிலிங் பாயிண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு லிக்விடை வேப்பராக மாற்றி அந்த வேப்பரை வந்து டர்பைனுக்குள்ளே அனுப்புவாங்க. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் தெர்மல் பவர் பிளான்ட், ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் ட்ரை ஸ்டீம். ஆஸ் ஐ மென்ஷன்ட், இதில் வந்து டைரெக்டாக ட்ரை ஸ்டீமை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ப்ரொடக்ஷன் வெல் இருக்குது, ப்ரொடக்ஷன் வெல்லேருந்து ட்ரை ஸ்டீம் அப்படியே மேலே வந்து டர்பைனுக்குள்ளே போகுது, டர்பைனுக்குள்ளே இந்த பிளேட்ஸ் எல்லாம் சுற்ற வைக்குது. அண்ட் இது கூட ஒரு ஷார்ப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஜென்ரேட்டர் யூனிட்டு, அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி. இந்த ஸ்டீம் அப்புறம் யூட்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் வாட்டராவோ இல்லை மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்டீமாவோ இருக்கும். அது திருப்பி கிரவுண்டுக்குள்ளே நம்ம அனுப்பிடுவோம். ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி. இன்னொரு பிக்சர், ஸ்டீம் மேலே வருது, டர்பைனுக்குள்ளே போகுது, டர்பைன் பிளேட்ஸ்லாம் ரன் ஆகுது, we are generating electricity, the balance or the rest is being again taken to the earth. Second is flash and double flash cycle. இதில் வந்து fluid will be at a high pressure and high temperature. இந்த மாதிரி வெளியில் வரும். fluid வந்து high pressure high temperatureல வெளியில் வருது, வாட்டராக தான் வருது, ஆர் இந்த லிக்விட் ஃபார்ம். ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நார்மல் கண்டெய்னருக்குள்ளே, அதோட ப்ரெஷர் கம்மியான கண்டெய்னருக்குள்ளே அந்த வாட்டர் அனுப்புவாங்க. ஸோ அப்படி அனுப்பும்போது அந்த வாட்டர் என்ன ஆகும்னா ஸ்டீமாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து வீட்டில் குக்கர்லலாம் வந்து விசில், பெரிய விசில் போடும்போது குயிக்காக குக் ஆயிரும், சின்ன விசில் போடும்போது கொஞ்சம் லேட் ஆகும். இதுக்கான காரணம் இது தான், அந்த ப்ரெஷர் டீவியேஷன் தான். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக அதோட பாயிலிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது 100 டிகிரியில் பாயில் ஆகக்கூடிய வாட்டரை 120 டிகிரியில் பாயில் ஆகிறக்கும் நம்மளால் வந்து மாற்ற முடியும் இஃப் யூ ஹேவ் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஸோ அதே இது அப்படி ரிவர்ஸில் பண்ணும்போது ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ 100 டிகிரியில் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகாமல் 80 டிகிரிலே ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிறக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹை ப்ரெஷர் வாட்டரை வந்து ஒரு லோ ப்ரெஷர் கண்டெய்னருக்குள்ளே அனுப்பும்போது அந்த ஹை ப்ரெஷர் வாட்டர் அப்படியே ஸ்டீமாக கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த ஸ்டீமை அகைன் they will be utilized for ப்ரொடியூசிங் மெக்கானிக்கல் ஒர்க், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிரும். இது ஒரு கேஸ். இது வந்து சிங்கிள் ஃப்ளாஷ். டபுள் ஃப்ளாஷுங்கிறது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் லிக்விட் ரிமைனிங்காக இருந்துச்சுன்னா அதை அடுத்த கண்டெய்னருக்குள்ளே அனுப்புவாங்க. அதுதான் வந்து டபுள் ஃப்ளாஷ்னு சொல்கிறது. ஸோ செகண்ட் கண்டெய்னருக்குள்ளே அனுப்பி அகைன் மறுபடியும் ஸ்டீமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸில் நமக்கு வாட்டர், ஹை ப்ரெஷர் வாட்டர் வெளியில் வருது, இது ஒரு ஃப்ளாஷ் டேங்க்குள்ளே போகுது, இந்த டேங்க்குள்ளே வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டர் ஸ்டீமாக மாறுது. தென் த ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். இது அப்படியே வெளியில் போயிடும். அண்ட் ஒன் மோர் ரெப்ரசன்டேஷன், ஹாட் வாட்டர் உள்ளே வருது, ஃப்ளாஷ் கண்டெய்னருக்குள்ளே ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது, அந்த ஸ்டீம் டர்பைனுக்குள்ளே போகுது. ஒருவேளை வாட்டர் எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி கீழே கொண்டு வந்து விட்டுறாங்க. அண்ட் தேர்ட் இஸ் பைனரி சைக்கிள். இதில் வந்து ஹாட் வாட்டர் இருக்கும், ஹாட் வாட்டரை வந்து இன்னொரு ஃப்ளூயிடை பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ஃப்ளூயிடுக்கு வந்து லோவர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும்.
ஹாட் வாட்டர் வந்து ஒரு 80 டிகிரி செல்சியஸில் வருது அப்படின்னா 70 டிகிரி செல்சியஸ்லேயே பாயில் ஆகக்கூடிய ஒரு ஃப்ளூயிடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸை யூஸ் பண்ணும்போது அது வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆயிரும். தென் அதை வச்சு நம்ம வி கேன் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. இங்கே வந்து இட் இஸ் அ க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். க்ளோஸ்டு லூப் சிஸ்டம்னா அந்த ஃப்ளூயிடை திருப்பி நம்ம ரீசர்க்குலேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதை திருப்பி நம்ம அட்மாஸ்ஃபியருக்கு அனுப்ப மாட்டோம். வாட்டர் மட்டும்தான் அட்மாஸ்ஃபியருக்கு போகும், அது இடத்துக்கு போகும். மற்றதெல்லாம் வந்து உள்ளே தான் ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹியர் யூ கேன் சி இங்கே வந்து ஹாட் வாட்டர் இந்த பைப் லைனுக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹாட் வாட்டருக்கு வேறு எந்த லைனும் கிடையாது, இந்த லைன் மட்டும்தான். அண்ட் இங்கே ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வச்சுருக்காங்க. இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்குள்ளே தான் இந்த ஹாட் வாட்டரோட ஹீட் வந்து இந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் நம்ம சொல்கிறோம்ல அந்த லோ பாயிலிங் பாயிண்ட் ஃப்ளூயிட், இந்த ஹீட் எல்லாம் இந்த ஃப்ளூயிடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த ஃப்ளூயிட் என்ன ஆகும் அப்படின்னா வேப்பராக கன்வெர்ட் ஆகும். அந்த வேப்பரை வந்து இந்த டர்பைனை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. திருப்பி அது அப்படியே உள்ளே ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. we are producing electricity. ஸோ ஹாட் வாட்டர் ஒரு ரெண்டுன்னு வந்து இன்னொரு ரெண்டுக்கு அப்படியே கீழே போயிடுது, ஃப்ளூயிட் அதுக்குள்ளே அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப் சைக்கிள். ஹியர் we are using a heat exchanger for transferring heat from hot water to the working fluid. And environmental impact என்ன அப்படின்னா டைரக்ட் யூஸ் அண்ட் ஹீட்டிங் அப்ளிகேஷனில் there is no negative impact. டைரெக்டாக அங்கேருந்து வாட்டர் வருது, அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் எய்தர் ஃபார் குக்கிங் ஆர் ஃபார் பாத்திங் ஆர் ரூம் ஹீட்டிங், எதுக்காக யூஸ் பண்ணி அதோட யூசேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதனால் எந்த ஒரு இம்பேக்டும் இல்லை, நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லை. அண்ட் இதில் நம்ம எந்த ஒரு ஃபியூயல்ஸே நம்ம பேர்ன் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதால எமிஷன் லெவலும் கம்மி தான். தே ரிலீஸ் லெஸ் தென் 1% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா அங்கே நம்ம எந்த ஃபியூயலுமே பேர்ன் பண்ணல. அண்ட் அலாங் வித் தட் ஜியோதெர்மல் பிளான்ட்ஸ் எமிட்ஸ் 97% less acid rain causing sulfur components. ஆசிட் ரெயின் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய காம்போனன்ட்ஸ் வந்து 97% கம்மியாக தான் மற்ற பவர் பிளான்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எமிட் பண்ணுது. ஆஃப்டர் த ஸ்டீம் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த ஜியோதெர்மல் ரிசர்வர் ஹேஸ் பீன் யூஸ்ட், தேர் இன்ஜெக்டட் பேக் டு த எர்த். நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு திருப்பி எர்த்துக்கே அனுப்பிடுறோம். அதனால் நமக்கு இதில் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம். பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா ப்ரொவைட்ஸ் க்ளீன் அண்ட் சேஃப் எனர்ஜி, ரெனியூவபிள் அண்ட் சஸ்டைனபிள், ஜென்ரேட்ஸ் கண்டினியூஸ் ரிலையபிள் பேஸ் லோட் பவர். பீக் லோட் பவர் பேஸ் லோட் பவர்னு சொல்லுவாங்க. இது வந்து பேஸ் லோட் பவர், அதாவது ஒரு 100 மெகாவாட் இருக்குது, பீக் லோட் வந்து 120 மெகாவாட் போகுது அப்படின்னா 100 மெகாவாட் இஸ் பேஸ் லோட். ஸோ அந்த பேஸ் லோட் பவர் இது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் கன்சர்வ்ஸ் ஃபாசில் ஃபியூல். இதில் நம்ம ஃபாசில் ஃபியூல் எதுவுமே யூஸ் பண்ணலங்கிறதால அதை வந்து கன்சர்வ் பண்ணுறோம். அவாய்ட்ஸ் இம்போர்ட்டிங் அண்ட் பெனிஃபிட்ஸ் லோக்கல் எக்கனாமிஸ். இங்கே நம்ம இம்போர்ட்டிங் எதுவுமே பண்ணலங்கிறதால லோக்கல் எக்கனாமிக் லெவல் வந்து நல்லாயிருக்கும். offers modular incremental development and village power to remote sites. So this is all about today's video. இன்னைக்கு வீடியோவில் ஜியோதெர்மல் பவர் பிளான்ட் என்னன்னு பார்த்தோம், அதோட டைப்ஸ் யூசஸ் எல்லாமே பார்த்தோம். லைக் டைரக்ட் யூஸ் பார்த்தோம், அப்புறம் ட்ரை ஸ்டீம் பார்த்தோம், தென் we have seen something related to flash பவர் பிளான்ட் பார்த்தோம், பைனரி சைக்கிள் பவர் பிளான்ட் பார்த்தோம். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜியோதெர்மல் பவர் பிளான்ட் பார்த்தோம், அதோட யூசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வில் ஃபோக்கஸ் ஆன் ஓடெக் பவர் பிளான்ட், அதாவது ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன். சீயில் இருக்கக்கூடிய தெர்மல் எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.